ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1126. இங்கு மனதை மயக்கும் மாயை எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் அந்த சாதுவிற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாயா சக்தியை பற்றி அறிய ஆவல் ஏற்பட்டு விட்டது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே மறக்கடிக்கும் வகையில் இந்த மாயா சக்தி எப்படி செயல்படுகின்றது என்பதை அவரால் சற்று யூகித்து அறிய முடிய கிடையாது. எனவே அந்த சாது பகவான் கிருஷ்ணரிடம் வேண்டிக் கொண்டார். பகவான் கிருஷ்ணரே, உங்கள் மாயா சக்தியின் வலிமைதான் என்ன? சாதுவின் வேண்டுகோளை ஏற்ற பகவான் கிருஷ்ணர் தக்க சமயத்தில் அதை உணர்த்த முடிவு செய்து கொண்டார். அவர் நாட்கள் ஓடிச் சென்றன. குளிர் குறைந்து கோடை வந்தது. அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிவிட்டது. ஊரங்கும் தண்ணீர் பஞ்சம் தலை விரித்து ஆடியது. இப்படியாக இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் அந்த சாது சற்று தொலைவில் இருந்த பகவான் கிருஷ்ணரின் ஆலயத்திற்கு வழிபடச் சென்றார். அந்த சமயத்தில் வழியில் கொதிக்கும் வெயிலில் முதியவர் ஒருவர் தாகத்தினால் தண்ணீர் வேண்டி தவித்து கொண்டு இருந்தார். சாதுவை கண்ட முதியவர் சாதுவிடம் பருக சிறிது நீர் கொண்டு வருமாறு வேண்டிக் கொண்டார். உடனே சாது சுற்றும் முற்றும் பார்த்தார். கண் எட்டிய வரையில் எந்த ஏரியோ குளமோ தென்பட கிடையாது. நல்ல காட்டு வழி போலும் வீடு வாசலும் கூட கிடையாது. பெரிதும் வருந்திய சாது அந்த முதியவரிடம், சற்று பொறுங்கள், நீர் இருக்கும் இடம் தெரிந்து விரைவில் வருகிறேன் என கூறி விடைபெற்று சென்றார். முதியவரை நினைத்தவாறு ஓட்டமும் நடையுமாக சென்றார் சாது. மைல்கள் கடந்து ஓடின. முன்புறம் அழகிய மலர்கள் நிறைந்த தோட்டத்துடன் அப்போதுதான் அமைக்கப்பட்டது போல் இருந்தது அந்த வீடு. வீட்டை கண்ட சாதுவுக்கு மிக்க மகிழ்ச்சி. நிச்சயம் இங்கே தண்ணீர் கிடைக்கும், முதியவருக்கு கொண்டு செல்லலாம் என ஆவலுடன் வீட்டை அணுகினார். கதவுகள் சாத்தப்பட்டு இருந்ததால் மெல்ல மெல்ல தட்டினார் சாது. தட் 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 தட். இதோ வருகிறேன் என குரல் உடன் கதவை திறந்தார். அழகிய இளம்பெண் ஒருவர். மிக மிக கவர்ச்சிகரமாக இருந்தார் அவர். அவ்வளவுதான். வந்த காரியத்தை மறந்தார் சாது. அத்துடன் இல்லாது அவரது நிலையை மறந்துவிட்டார். இந்த பெண்ணை மணந்து கொள்வது எனது லட்சியம் என அமர்ந்தார் அந்த வீட்டின் அருகே. நேரங்கள் சென்றன. வெளியே சென்று இருந்த அந்த பெண்ணின் பெற்றோர் வீடு திரும்பினார்கள். சாதுவோ தன் விருப்பத்தை அவர்களிடம் பொறுமையாக தெரிவித்தார். அந்த பெண்ணின் பெற்றோரும் தங்கள் பெண்ணை மணமுடிப்பதற்கு பகவானே இந்த சாதுவை அனுப்பி இருக்கிறார் என மகிழ்ச்சி அடைந்தார்கள். எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலாக நடந்தன. அக்னி சாட்சியாக பெரியோர் சூழ கரம் பிடித்தார் சாது. அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அவர். காலங்கள் கடந்து ஓடின. இனிமையான சென்றன இல்லற வாழ்க்கை. 1, 2, 3, 4 என குழந்தை செல்வங்கள் வந்துவிட்டன. இரவு பகலுமாக உழைத்தார் சாது குடும்பத்தை பராமரிக்க. ஒரு நாள் திடீரென அந்த ஊரில் வெள்ளப்பெருக்கெடுத்து வந்தது. ஏரிகள் கரை புரண்டு ஓடின. வீடுகள் எல்லாம் நீர் புகுந்து விட்டன. சாதுவின் வீட்டிலும் நீர் நிறைய ஆரம்பித்தன. நிலைமையை புரிந்து கொண்ட சாது இனியும் காத்திருக்கக்கூடாது என நினைத்தார் அவர். வீடும் வேண்டாம், வாசலும் வேண்டாம், மனைவி மக்களையாவது காப்பாற்ற வேண்டும் என அவசரமாக கிளம்பினார் வீட்டை விட்டு. இப்பொழுது வளர்ந்த குழந்தைகள் இரண்டும் கையில், சிறு குழந்தை தோளில், பச்சிளம் குழந்தையோ இடுப்பில். கூட தன் துணைவியாருடன் வெள்ளத்தில் வேகமாக நடக்க ஆரம்பித்தார் சாது. திடீரென வெள்ளச்சூழல் அதிகரித்து விட்டது. அந்தோ பரிதாபம், தவறி விழுந்தது பச்சிளம் குழந்தை. ஐயகோ என் கண்ணே என கதறினார் சாது. உடனே அடுத்து தோளில் இருந்த குழந்தையும் வெள்ளப்பெருக்கில் தவறி விழுந்து அடித்து செல்லப்பட்டு விட்டது. ஐயகோ என் செல்வமே என கதறினார் சாது. பின் வருத்த மேலிட மற்றவர்களையாவது காப்பாற்ற வேண்டும் என்ற வேகத்தில் நடந்தார் சாது.
வெள்ளமோ குறைந்தபாடு கிடையாது. கையில் பிடித்திருந்த 2 குழந்தைகளையும் இழுத்து சென்று விட்டது. மீண்டும் கதறினார் சாது. ஐயகோ, என் குழந்தை செல்வங்களே, என்னே பரிதாபம்! அத்துடன் முடிய கிடையாது. அவரது கதறல். உயிர் போன்று நேசித்த அவரது மனைவி மறைந்து விட்டாள் வெள்ளத்தின் பிடியில். என்னே கொடுமை, என்னே கொடுமை! கதறி கதறி அழுதார் சாது. எப்படி சொல்வது இந்த துயரத்தை? குடும்பம் முழுவதும் அல்லவா அழிவுக்கு உட்பட்டு விட்டது. யார்தான் இந்த சாதுவிற்கு ஆறுதல் கூற முடியும்? இப்படியாக இருக்கும் அந்த சமயம் திடீரென அந்த சாதுவின் முன்பு தோன்றினார் அந்த பெரியவர். தம்பி, என்னாயிற்று உனக்கு? எனக்கு குடிக்க சிறிது தண்ணீர் தானே கேட்டேன் என்றார் அவர். அவ்வளவுதான். வெள்ளமும் கிடையாது, வீடும் கிடையாது, குடும்பமும் கிடையாது. எல்லாம் சுய நினைவிற்கு வந்துவிட்டது சாதுவிற்கு. ஓ, இதுதான் பகவானின், கிருஷ்ணரின் மாயாசக்தியா? உணர்ந்து கொண்டார் சாது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான துர்காதேவி ஆன மாயாவுக்கு எவ்வளவு வலிமை இதற்கு இருக்கின்றது! மேலும் அதை யாரும் வெல்லவும் முடியாது என உணர்ந்து கொண்டார் அவர். இதனையே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதை 7.14 ஜட இயற்கையின் 3 குணங்களால் ஆன எனது தெய்வீக சக்தி மாயா சக்தி வெல்வதற்கு அரியது என கூறியிருக்கின்றார். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மாயா என்னும் உலக வாழ்க்கையில் ஒருவரை மயக்கும் சக்தி பகவான் கிருஷ்ணரின் கீழ்நிலை சக்தி என்ற போதிலும் அது பகவான் கிருஷ்ணரின் சக்தியாக இருப்பதால் பலம் வாய்ந்ததாகவும் சாதுக்களாலும் வெல்வதற்கு அரியதாகவும் இருக்கின்றன. இந்த உண்மையை உணரும் ஒருவர் இந்த மாயா சக்தியில் இருந்து விடுபட இந்த மாயைக்கு அதிபதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையோ அல்லது அவர் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவையோ அணுக வேண்டும். அத்தகைய உயர் உதவி இல்லாமல் இந்த மயக்கும் மாயில் இருந்து பந்தப்பட்ட ஆத்மாக்களால் விடுதலை பெற முடியாது ஆகும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.